அப்ரகாம் அதிமுக காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மீது குட்கா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்ந்து அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீட்டில் காலை 7 மணி முதல் இரவு வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை செய்தாங்க. இது பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒரு மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். ஏற்கனவே புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் 38 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்துக்கு அதிகமாக விஜயபாஸ்கர் சொத்து சேர்த்ததாக போடப்பட்ட வழக்கில் விவரங்கள், அதாவது எஃப்ஐஆர், அது மட்டுமில்லாமல் குற்றப்பத்திரிகை நகல் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மனுவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த மனு மீதான விசாரணை குறித்து நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த குற்றப்பத்திரிகை வழங்குவதற்கான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நீக்கும் போது அபிடபிட் செய்ததற்கும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கொடுத்த அபிடபிட்டுக்கும் இடைப்பட்ட தொகைதான் இந்த 38 கோடி ரூபாய். இது வருமானத்துக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இந்த சொத்துக்களை சேர்த்துள்ளார் என்பது குறித்து தான் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விவரங்கள் கேட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்புறம்